இப்போ நாங்கள் வந்து இந்த குப்பையை வந்து எப்படி ரீசைக்ளிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபெடரேஷன் பிரசிடென்ட் மிஸ்டர் சந்திர சார் தலைமையில் நாங்கள் ஒரு 5 பேர் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. அதுக்கு போயிருந்தோம். அந்த டீம்லாம் நாங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குப்பையை ரீசைக்ளிங் பண்ணி அது ஒரு அழகான பொருளாக வந்து கொடுக்குறாங்க. அது வந்து அண்ணன் வந்து அது நேரடியாக வந்து பார்த்தாங்கன்னா நம்ம தாம்பரம் மாநகராட்சிக்கு 2 வாய் கொடுக்கணும். ஒன்று வெஸ்ட்டுக்கு ஒன்று ஈஸ்ட்டுக்கு ஒன்று. அது ஏதோ சொன்னாங்க. அது விஷயமா டீட்டெயிலாக நம்ம பிரசிடென்ட் சந்திர சார் வந்து மாவட்டத்தில் விலைக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து அந்த 2 மிஷின் கொடுத்தீங்கன்னா அதில் அட்டகாசம் ஒரு குப்பை இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணுறாங்க. அன்னைக்கு குப்பை அன்னைக்கு கிளீன் பண்ணுறாங்க. அது 2 மிஷின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிஷின். அது 2 வாங்கி கொடுக்கறதுக்கு மாவட்ட செயலாளர் நமக்கு வந்து உதவி செய்யணும். 2வது கழிவு நீர். நம்ம வந்து ராஜகிரி பக்கம் மேகாவாசல் 2 லேக்கு நமக்கு காமிக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 12-13 ஏரி நம்ம ஏரியாவில் இருக்கு. இந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கழிவு நீர் தான் அதில் கலக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கழிவு நீர் விட்டு இந்த கடலில் வந்து எல்லா தண்ணியும் கலந்துட்டு அப்புறம் கடல் தண்ணியை வந்து நல்லெண்ணெயை மாற்றி கொடுக்குறாங்க. இது எவ்வளோ கேட்கவே ஒரு வித்தியாசமாக இருக்கிற பாருங்க. நல்ல தண்ணி வருமா, அது மழை தண்ணி பெஞ்சது பூராமே கடலுக்கு அனுப்புவாங்கன்னா திரும்ப கடல்லேருந்து நம்ம நல்லெண்ணெயை மாற்றி திரும்ப நம்ம சமுதாயம் பண்ணுறாங்களா, அதுக்கு பல கோடி ரூபா செலவு. இதை ஒழிக்கணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர் சொல்றது. என்னடா இது வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து தாம்பரம் மாநகராட்சி ரொம்ப நாளாச்சு அமைச்சர் பதவி வந்து எப்படியாவது அண்ணன் வந்து அமைச்சராகி இந்த கோரிக்கையெல்லாம் நீங்கள் நேரடியாக அமைச்சர் கூட்டமாக கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை. அதாவது நம்ம வந்து கிளாசிக் காங்கிரஸ் சார் வந்து ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணாரு. மரத்தை வெட்டிட்டாங்க வந்து பாருங்கன்னாரு. போய் பார்த்தா ஒரு மரம் கண்ண வசிக்க ஒரு 15-20 மரத்தை வெட்டிட்டாங்க. பார்த்தா கண்ணில் தண்ணி ஒரு எங்கெல்லாம் வந்து மரம் வைக்கிறதா என்னுடைய எஸ்டோராவுடைய பங்கைய மரம் வைக்கிறதா. பார்த்தா மரத்தை வெட்டிட்டாங்க. உடனே மாவட்ட சொன்ன இவர்கிட்ட வந்தாங்க. இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே எல்லாரும் வந்து ஒரு செடி கஞ்சி வைக்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பயம் இருக்கு பாருங்க. இவருக்கு வந்து ஸ்பாட்டுக்கு வராது தெரிஞ்ச உடனே மரத்தெல்லாம் கொண்டு வைக்கிறது மாதிரி வச்சாங்க. ஆனால் கமிஷனர்கிட்ட வந்து இந்து பேப்பரை சொல்லி ப்ரெஸ் மீட் போட்டு மாவட்ட மாதிரி சொல்றாங்க வந்தாங்க அப்படிங்கிறதான் பேசணும். கடைசியில் கமிஷனர் என்ன சொல்றாரு, பொய் பேசுறாங்க பாருங்க. என்கிட்ட எல்லாமே பொய்யே. அவர் கமிஷனர் மட்டும் பொய் பேசக்கூடாதா? போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொல்றாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லைங்க. நானும் போலீஸ் போய் கேட்கிறேன், ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த ஆள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பில்டிங் தனிப்பட்ட நபர் மரத்தை வெட்டுறது 15 மரம் கொலைக்கு சமம். இதுவும் வந்து செய்யணும். 2வது ராஜகிரி பாக்கம் ஏறி முதல்ல அங்கே ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது அதை வாக்கிங் போகணும்னு ஆசை. எங்களுடைய ஆசைகள் அதையும் நிறைவேற்றணும். எனக்கு தெரிஞ்சு இந்த நீரும் குப்பையும் சரிபட்டாவே தாம்பரம் மாநகராட்சி நம்பர் 1 ஆகும். அவருக்கு சந்திர சார் வந்து விளம்பரம் பார்க்க மாட்டாரு. நான் தான் விளம்பரம் தேடுவேன். அவர் வந்து விளம்பரமே பிடிக்காது. சார் எனக்கு முக்கியம் அப்படின்னு போயிட்டே இருப்பாரு. ஆனா நான் அப்படி கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா நம்ம செஞ்சதை அடுத்தவங்கள்ட்ட சொன்னா தான் அதுலேருந்து ஒருத்தன் உதவும். நானும் செய்கிறேன் சார் அப்படின்றோம். அது என்னுடைய ஆசை. அது தனிப்பட்ட விளம்பரம் தான். இது எடுத்துக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி. ஆனா எங்க கிளாஸ் சார் வந்து பெருமையா சொல்ல விளம்பரம் இல்லாத மனிதர். இன்னைக்கு வந்து தண்ணீர் மேன் சொல்லி வாட்டர் மேன் சொல்லி தான் சேகரித்தாக்கில் ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி சிற்றப்பக்க ராஜேந்திர சார் வந்து என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலே 25 கோடி ரூபாய் ஒரு ஏரிக்கு ஒதுக்கினது அண்ணன் தான். நீங்க சொல்றவங்க எல்லாரும் பாருங்க சிற்றப்பக்க ஏரியை தாங்க காமிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் நண்பர்கள் போய் ஏரிக்கு போயிருந்தோம். அப்போ கூட என்ன சொன்னாங்க, சிற்றப்பக்க ஏரி மாதிரி. அப்போ எப்படி ரோல் மாடலாக கொண்டு இருக்காங்க பார்த்தீங்களா? சிற்றப்பக்கத்தினுடைய அரசர் சிற்றப்பக்க ஏரியை கொண்டிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியும் நீங்க காக்கணும். ஏரியெல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருக்கு. அந்த கண்ணீரை நீங்க தான் தொடக்கணும். நன்றி. வந்தேன் 2 இயர்ஸ் பேக் வந்து வெள்ளசாமி பிளே ஸ்கூலில் வந்து பேச்சுலராக வந்து 5 பசங்க, நாங்கள் 4 பசங்க இங்கே தான் இருக்கிறோம். நான் அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு பொண்ணு கேவியில் படிக்கிற, ஒரு பையன் 2 வயசு கிட்ஸு. ஸோ இது என்னோட இது. ஆனால் இந்த 12 வருஷமும் நான் ஏன் பேச்சுலர் வந்து இந்த வெள்ளசாமி நான் எஸ்எஸ்ஆர்பி அசோசியேஷன்லேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ். நம்ம ஏரியாவில் நிறையா ஹெல்ப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம மற்ற மக்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிட்லப்பாக்கம் ஏரி இந்த ஏரியாவில் இந்த வாட்ஸ்அப் கான்செப்ட்ன்றது ரொம்ப புதுசு. நான் இதை வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கேன். இதை வந்து எல்லா ஏரியாவிலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் பற்றி நான் சொல்லி அவங்களோட இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ரீச்சபிளாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது. ஆனால் வந்து எங்கள் கவுன்சிலர் ரீச் பண்ண முடியல, எங்கள் எம்எல்ஏ ரீச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒன்று. 2வது வந்து இந்த ஏரியோடைய மேனேஜ்மெண்ட்டு. சிட்லப்பாக்கம் ஏரி வந்து நம்மளோட
ஏரியாவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது வந்து நம்ம எப்போ இங்கே வரோம் அப்படின்ட்டு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். Rather, it get attention and escalate to the higher authority so that some of it is getting done. Please you take the credit, but அது பயன்படுத்தும்போது எம்எல்ஏன்னா நம்ம ரீச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நம்ம ஏதாவது கோரிக்கை வைக்கிறதுக்கு இதாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இந்த மரம் வெட்டினப்போ அந்த இன்சிடென்ட் அப்போ உடனே வந்து அந்த மரம்னாலும் பரவாயில்ல இருந்தாலும் அது எதனால் வெட்டினாங்கன்னு சொல்லி அதுக்காக வந்து நின்னாங்க. Rather, it get attention and escalate to the higher authority so that some of it is getting done. Please you take the credit, but அது பயன்படுத்தும்போது எதுக்கு நான் வந்து உறுதி எடுக்கிறேன். எப்போ வேணாலும் கூப்பிடலாம், எந்த நேரத்தில் வேணாலும் யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம். இப்போ மற்றவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு எந்த அரசியல்வாதி அந்த மாதிரி ஃபோனை எடுக்க மாட்டாங்க. நான் இதுக்காக மேலுக்காக சொல்ல இது இல்லை. உண்மையிலே வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எப்படியே வந்து யார் சாதாரண ஒரு ரூட் பண்ண ஃபோன் பண்ண விட அடுத்த நிமிஷம் எடுப்பாரு, என்ன பண்ணுறது கேட்பாங்க. நீங்கள் யார் அவரால் முடியாத விட அடுத்த ஆள் வந்து சொன்னார். எப்படி சிட்லப்பாக்கம் ஏரி மேம்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே போல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அருமையான சீதாராமன் அவர்கள் சொன்னது போல இந்த 12-13 ஏரியும் முதல் கட்டமாக ஆட்சி சகோதரர் சொன்னார். இந்த இண்டிவிஜுவல் வில்லாக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இவங்க அப்பார்ட்மெண்ட்ஸை சரியாக கவனிக்கிறது சொன்னார். அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பில்டிங் ஏரியாவை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அங்கே வந்து 20% 30% போராடுங்கிறது அபூர்வமான விஷயம். அதனால் அவங்க கிட்ட போய் எந்த காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் என்கின்ற ஒரு யதார்த்தமான நபரான எண்ணம் இன்றைக்கு அரசியல்வாதிகள் அனைவருக்கும்